ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். அது சங்கீதங்கள் புத்தகம் 30வது சங்கீதம் 12வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். இது துதித்தலை குறித்து, நன்றி செலுத்துதல் குறித்து ஒரு அருமையான வார்த்தை. சமீபத்தில் என்னுடைய சகோதரி ஒரு சின்ன விபத்தினால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு திடீரென்று அவர்களுக்கு ஏற்பட்ட நுரையீரல் பிரச்சனையினால் கர்த்தருக்குள்ளாக அமைதலாய் அவர்கள் நித்திரையடைய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அநேக முயற்சிகள் எடுத்தோம். மெடிக்கலில் அநேகர் எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க. அநேகர் எனக்கு பொருளாதாரத்திலும் ஜெபத்திலும் அநேகர் தாங்கினாங்க. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் அந்த வேலை வந்ததுனால அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக சென்று விட்டாங்க. நான் வேதனைப்பட்டேன். நான் அதிகமாக யோசித்தேன். என்னுடைய தாயார் இறந்த பொழுது நான் இதே காரியத்தை நான் யோசித்தது உண்டு. ஏனென்று சொன்னால், அநேகர் நம்மகிட்ட பணம் இருந்து சொன்னால் தாயாரை காப்பாற்றிருக்கலாமே, இப்படிப்பட்ட ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சேன்னு சொல்லி அந்த நேரத்தில் நான் அதிகமாக யோசித்தேன். ஆனால் நான் அடக்க முடிந்து அந்த கல்லறையில் இருந்த வேலைகள்லாம் முடித்து விட்டு நான் வரும்பொழுது கல்லறையின் முன்பகுதியில் ஒரு கல்லறையை எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டாங்க. நான் கேட்டேன், இங்கே எதுக்காக நீங்கள் இதை சுத்தம் பண்ணி இதை திருப்பி நீங்கள் பழுது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னாங்க. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன். என்னுடைய தாயார் இறந்த பொழுது என்னுடைய நண்பர் மூலமாக பேசி, ஸ்டீஃபனை தைரியமாக இருக்க சொல்லுங்கள், நான் சரியானதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, அருமையான அந்த சகோதரர், அருமையான ஆண்டவருடைய ஊழியக்காரர், பெரிய செல்வந்தர், அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். ஆண்டவர் அந்த நேரத்தில் எனக்கு உணர்த்தினார். நீ இப்போ நினச்ச என்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய தாயாரையும் இந்த நேரத்தில் என்னோடய சகோதரி எல்லாத்தையும் நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் இருக்க வச்சுருப்பேன், நான் இன்னும் காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி அதிகமாக நான் யோசித்த நேரம். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் உணர்த்திய காரியம் பணமோ பொருளோ அதிகாரமோ அந்தஸ்தோ அல்ல. என்னோடய வேலை வந்தது அப்படி என்று சொன்னால் நான் அழைச்சிக்குவேன் அப்படின்றத ஆண்டவர் உறுதிப்படுத்தினேன். ஏன்னா தோட்டத்தில் இருக்க பூவை பறிக்கிறதுக்கு தோட்டத்தோட ஓனருக்கு தான், அந்த சொந்தக்காரருக்கு தான் அது அதிகாரம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இந்த நேரத்தில் நம்ம நன்றி செலுத்துகிறதா அப்படின்றது ஒரு எண்ணம் வந்தது. என்னுடைய சகோதரிக்கு 4ஆம் நாள் ஒரு ஜெப கூட்டம் வைக்கணும்னு சொன்னேன். அந்த நேரத்தில் நான் ஏதாவது ஒரு வசனத்தை எடுக்கணும். அது துக்க நிவர்த்தி கூட்டம், இரங்கல் கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் அநேகர் அந்த வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. நான் இதை என்ன நினச்சினேன், நன்றி செலுத்தும் ஆராதனைன்னு சொல்லி போட்டேன். ஸோ அப்போ போட்டப்போ வசனம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வசனத்தை செய்யணுமே அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக யோசிச்சிருக்க போது, இந்த சங்கீதம் புத்தகத்தில் 30வது சங்கீதம் 12வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அந்த 2வது வார்த்தை ரொம்ப அழுத்தமாக என்னை மனதில் பேசியது. என்றென்றைக்கும் அப்படின்னு சொன்னால், அது சந்தோஷமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த வசனத்தை இந்த சங்கீத புத்தகத்தில் அது முன்பதாக உள்ள 10வது வசனத்தையும் பார்த்தோன்னு சொன்னால், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இதை நம்ம விவரித்து சொல்ல முடியாது. ஒரு இழப்பு ஒரு பக்கம், இதை எப்படி நம்ம சந்தோஷமாக நன்றி செலுத்த முடியும்? என்னோட மனதில் அது ஒரு கேள்வி ஏற்பட்டது. ஒருவேளை உங்களோட சூழ்நிலை கூட மருத்துவமனையிலையோ அல்லது இக்கட்டான சூழ்நிலை கூட நீங்கள் இருக்கலாம். இந்த சூழ்நிலை நான் எப்படி இதுக்கு நன்றி செலுத்துறது, இந்த சூழ்நிலைக்காக எப்படி நான் இது சந்தோஷமாக நான் கொண்டாடுறது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். இப்போ இதை எப்படி எனக்கு ஆனந்த களிப்பாக மாற பண்ணணும்? சற்று கொஞ்சம் யோசித்தேன். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தை நியமித்து வச்சிருக்கிறார். அந்த காலத்துக்குள்ளாக
அதை எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் அவர் எடுத்துக்குவார். உதாரணமாக நான் அடிக்கடி சொல்கிற காரியம், என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விபத்துலேருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். இந்த விபத்து நடந்தது என்னை இதை மருத்துவமனை இருக்கும்போது இதே போல் விபத்து ஆனவங்க அநேகர் வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட இல்லை மறிச்சிட்டாங்க. ஸோ அப்போ எதுக்காக ஆண்டவர் இதை கொண்டு வந்திருக்காரு, ஏன் இப்படி நம்மளை செஞ்சுருக்காரு, நமக்கு ஏன் இப்படி ஒரு விடுதலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதற்கு ஒரு காரியத்தை நமக்கு குறித்து வைத்திருக்காரு. அதே போல தான் நம்மளை விட்டு கடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சோன்னு சொன்னால் நிச்சயமாக அது நேர்த்தியாக இருக்கும். ஏன்னா வேதம் சொல்கிறது மனிதனுடைய ஆயுள் காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80, அதற்கு மிஞ்சியது வருத்தமும் சஞ்சலம் இருக்குது. ஒருவேளை இதுக்கு மேலே அவங்க இருந்தாங்க சொன்னால் ஒருவேளை ஒரு பெரிய நம்ம தாங்க முடியாத ஒரு கஷ்டம் இருக்குமோ, அல்லது இதனால் நமக்கு அநேக இடர்பாடு இருக்குமோன்னு சொல்லி கூட நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர் சரியான ஒரு வழிநடத்துதல், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அவங்கள எடுத்துக்கிட்டாரு. அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு நிறைவை கொடுத்தது. அது முதல் 3 நாள் நான் அதிகமாக வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் 4வது நாள் ஜெப கூட்டத்திலே பேசிய வசனங்கள், ஜெபம், அந்த ஆராதனை முறைமை, கடைசி நாட்கள் அவளுடைய என்னுடைய சகோதரியுடைய பாடிய பாடல்கள், இது எல்லாத்தையும் நான் கேட்கும் பொழுது எனக்கும் மனதுக்குள்ளே ஒரு ஒரே சந்தோஷம் வந்து ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு. இந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக ஆண்டவர் வந்து நமக்கு அவர் தான் அதில் ஜெயத்தை கொடுக்குறவர். அந்த ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்துச்சு. அந்த ஒரு நிறைவு, ஒரு சமாதானம் என்னை முழுமையாக ஆட்கொண்டது. அந்த 3 நாள் 4 நாட்கள் வந்து நான் அதிகமாக வேதனைப்பட்டேன். ஆனால் அந்த ஜெபம் முடிந்ததுக்கப்புறம், ஆராதனை முடிந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே இருந்த ஒரு பாரம், எனக்குள்ளாக இருந்த ஒரு வேதனை என்னை விட்டு கடந்து போச்சு. எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன், நான் இதில் எப்படி நான் இதை சந்தோஷமாக இருக்க முடியும், நான் இதில் எப்படி வந்து நான் ரம்யமாக இருக்க முடியும், நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்களேன். இயேசுவே, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு இருக்கிற இந்த வேதனையிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல கேட்டு பாருங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் நிச்சயம் அவர் இந்த வசனத்தின்படி உங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா சூழ்நிலையும் நம்ம நன்றி சொல்ல, ஏன்னா அதிக நன்மை நம்ம பெற்றிருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இத்தனை வருஷம் நம்ம கொரோனாவுக்கு அப்புறமும் நம்ம இத்தனை வருஷம் நம்ம உயிரோடு இருக்கணும். அது ஆண்டவருடைய கிருபை. மரித்தவர்கள் வந்து நம்ம விட்டு கடந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல ஒரு வேதனை இல்லாத கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இவ்வளவு நாள், இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள் நம்மளோடு கூட இருந்திருக்காரு, நம்ம குடும்பத்தோடு கூட இருந்திருக்காரு. நம்ம விட்டு ஒருவேளை கடந்து போயிருக்கலாம், ஆனாலும் அவர்களை இவ்வளோ நாள் ஆண்டவர் அற்புதமாக நடத்தியிருக்காரு பாருங்களேன். அந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். ஒரு கஷ்டமான ஒரு கமிட்மெண்ட் நேரம் தான், ஒரு கஷ்டமான ஒரு முடிவெடுக்கிறக்கூடிய ஒரு நேரம் தான். ஆனாலும் இதுலேயும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கும், நம்முடைய சார்ந்தவர்களுக்கும், நம்மை பார்ப்பவர்களுக்கும், நம்மை கூட இருக்கிறவர்களுக்கும் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்தவரே உமக்கு நன்றி. இனியும் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ராஜா ஆண்டவரே சுவாமி, நீர் ஒரு விடுதலை கொடுப்பீராக. அவர்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆண்டவரே மாறுதலை கொடுப்பீராக. அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் நிரந்தரமாக நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் தங்களுடைய வாயினால் அறிக்கை செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பரமபிதாவே, ஆமென்.